அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில 29 இடங்கள் முன்னேறி டாப் 10 இடங்கள்ல ஸ்காட் போலந்த் இடம் பெற்றிருக்காரு. பார்டர் கவாஸ்கர் தொடர்ல சிறப்பா பந்து வீசிய ஸ்காட் போலந்த் 5 இன்னிங்ஸ்ல 4 முறை கோலியோட விக்கெட்டை வீழ்த்தி அசத்தினாரு. கடைசி டெஸ்ட் போட்டியில 10 விக்கெட்டுகளை எடுத்து ஆட்ட நாயகன் விருதும் பெற்றாரு. இந்த நிலையில ஐசிசி வெளியிட்டிருக்கும் டெஸ்ட் தரவரிசையில 29 இடங்கள் முன்னேறி 10வது இடத்தை ஸ்காட் போலந்த் பிடிச்சிருக்காரு. இந்த பட்டியல்ல பும்ரா முதலாம் இடத்தை தக்க வச்சிருக்காரு. அடுத்த மாதம் தொடங்கவிருக்கிற சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணியில வேக பந்துவீச்சாளர் முகமது ஷமி இடம்பெற அதிக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. காயம் காரணமா நீண்ட நாள் இந்திய அணியில இடம்பெறாம இருக்கும் ஷமி காயத்திலிருந்து மீண்டு முதல் தர கிரிக்கெட் போட்டியில விளையாடி வர்றார். இந்த நிலையில சில நாட்கள்ல அறிவிக்கப்பட உள்ள சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணியில முகமது ஷமி இடம்பெறலாம்னு தகவல் வெளியாகி இருக்கு. ஆப்கானிஸ்தான் அணியோட ஆலோசகரா யூனிஸ் கான் நியமிக்கப்பட இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரரான யூனிஸ் கான் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் துவங்கி அது முடியும் வரை ஆப்கான் அணிக்கு ஆலோசகரா செயல்படுவாருன்னு ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தரப்புல சொல்லப்பட்டிருக்கு.